டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மதுரை நோக்கி பொதுமக்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போது அதன் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அருண், வணக்கம். விவரங்கள். ரவினா, மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்துடைய துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதியானது வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த அனுமதியை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என மதுரை மாவட்டம் மேலூர், அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 18 கிராமத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தொடர்ச்சியாக 60க்கும் நாட்களுக்கு மேலாக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இன்றைய தினம் மதுரை மேலூரிலிருந்து மதுரை மாநகர் நோக்கி பேரணியாக 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொதுமக்களுடன் பேரணியாக வந்து போராட்டம் நடத்துவதாக அறிவித்த நிலையில் இன்றைய தினம் தற்போது இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. மதுரை மேலூரிலிருந்து மதுரை மாநகர் நோக்கி சமுக்கம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையம் வரை தற்போது இந்த பேரணியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மதுரை மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன், அதே போல மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆகியோர் தலைமையில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பேரணியில் கட்டுக்கடங்காத அளவிற்கு பொதுமக்களுடைய கூட்டமானது நிரம்பி வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு விவசாய சங்க அமைப்பினரும் அதே போல வணிக வியாபாரிகள், பொதுமக்கள் மதுரை, மேலூர், அதே ஒத்தக்கடை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய 18க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தற்போது தாமாக முன்வந்து தங்களுக்கு முயன்ற வாகனங்களில் கார், இருசக்கர வாகனம், அதே போல டெம்போ, லோடு வேன் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வருகை தந்து தற்போது கட்டுக்கடங்காத அளவு கூட்டமானது நிரம்பி வருகிறது. இதனால் மதுரை வழியாக சென்னை செல்லக்கூடிய அந்த போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து திருச்சி வழியாக மேலூர், அதே போல ஒத்தக்கடை, வளையாங்குளம் வழியாக தூத்துக்குடி, திருமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான பொது போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் ஆக்கிரமித்திருப்பதால் தற்போது அந்த பகுதி முழுவதுமே போராட்ட களமாக மாறியிருக்கிறது. காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதனால் காவல்துறை சார்பில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கட்டுக்கடங்காத அளவு மக்கள் கூட்டமானது நிரம்பி வழியக்கூடிய பிரத்யேக ட்ரோன் காட்சியை தான் பார்த்து வருகிறோம். நவீனா, விவரங்களுக்கு நன்றி அருண்.